வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. டெட்டோடைய ரிசல்ட் எப்போ வெளியாகும் அப்படின்ற மாதிரி எல்லோருடைய கருத்து கணிப்பும் இருக்குது. ஸோ ஆசிரியர் தகுதி தேர்வு டெட்டோடைய ரிசல்ட்டுங்க. ஆசிரியர் தகுதி தேர்வோடைய டெட்டு பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 டெட்டில் பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 ரிசல்ட். ஸோ இதோடைய ரிசல்ட்டுக்காக மக்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 ரிசல்ட்டுக்காக மக்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. தொடர்ந்து 40 நாட்களை கடந்து இந்த டெட்டுடைய ரிசல்ட்டுக்காக மக்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. முடிவுகள் எப்பொழுது வெளியாகும்? தேர்வுகள் பார்த்திங்கன்னா நவம்பர் 15, 16 தேதிகளில் எழுதப்பட்டது. ஸோ அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் எல்லாமே ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. 145 கேள்விகள் பார்த்திங்கன்னா தவறு அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. ஆனால் பட் அதுக்கு ஃபைனலான ஆன்சர் கீஸ் எதுவுமே இன்னும் சரியாக ப்ரொவைட் பண்ணலை. ஸோ இது எல்லாமே ஒரு பக்கம் இருந்த ஆசிரியர் தேர்வு வாரியம் இவர்களுக்கு என்ன முடிவு சொல்ல போகிறது? இதுதான் இப்போ பார்த்திங்கன்னா டிஆர்பியோடைய பதிலடி. டிஆர்பி ஒரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா அவங்க ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட்டில் வைக்கப்பட்டிருக்காங்க. என்ன தான் அதில் வெயிட்டிங் லிஸ்ட்டில் வைக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் கிட்டத்தட்ட பீப்புள்ஸ் எல்லாமே நிறைய பீப்புள்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா ஹெல்ப்லைனுக்கு கால் பண்ணி ஹெல்ப்லைனுக்கு பதில்கள் கேட்டுகிட்டே இருக்காங்க. டிஆர்பி ஹெல்ப்லைனை பார்த்திங்கன்னா சரியான பதிலை இதுவரை நமக்கு சொல்லவே இல்லை. ஸோ கிட்டத்தட்ட அதிகப்படியான கேள்விகள் பார்த்திங்கன்னா ஹெல்ப்லைனுக்கு மூலமாக கேட்கப்பட்டிருக்குங்க. ஸோ அதிகப்படியாக ஹெல்ப்லைன் மூலமாக கேட்கப்பட்ட கேள்விகளில் டெட்டோடைய ரிசல்ட், ஏன்னா டெட்டு அடுத்து அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்றதுக்கே ஒரு முக்கிய அறிவிப்பாக இருக்கும் அப்படின்னா டெட்டோடைய ரிசல்ட்டு தாங்க. ஸோ டெட்டோடைய ரிசல்ட்டு எப்போ வெளியாகும்ன்ட்டு ஹெல்ப்லைன் சொல்கிறாங்க. ஹெல்ப்லைன் பதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் உங்களுக்கு ஸ்டில் ப்ராசஸ் பண்ணியிருக்கோம், ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு உண்டான முக்கிய அறிவிப்பை நாங்கள் கண்டிப்பாக ஆசிரியர் தேர்வு வாரியத்துடைய இணையதளத்தில் நாங்கள் வெளியிடுவோம் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்கிறாங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் அப்டேட் பண்ணுறது ஒரு தகவலுங்க. ஸோ டெட்டை பொறுத்த வரைக்கும் மற்ற மாநிலங்களை போல் தமிழகத்திலும் 75 மார்க் எடுத்தால் பாஸ். மற்ற மாநிலங்களில் 75, தமிழகத்தில் 82. ஸோ இந்த 82 மார்க் முறையை ஒழிச்சிட்டு 75 மார்க் எடுத்தால் பாஸ் என்ற அறிவிப்பை ஆசிரியர் தேர்வு வாரியம் எப்போ வெளியிட போகிறாங்க? இதுதான் இப்போ எல்லார் மத்தியிலுமே இருக்கிற ஒரே ஒரு கேள்வி. ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் டெட்டோடைய மதிப்பெண்கள் மாற்றப்படுமா? ஸோ நிச்சயமாக ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் டெட்டோடைய மதிப்பெண்கள் 100% நமக்கு மாற்றப்படும். இதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது மக்களே. அதனால் ரெடி ஆகிக்கோங்க. ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் டெட்டு பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 ரிசல்ட்டு விரைவில் வெளியிட போகிறாங்க. அது மட்டுமே கிடையாது, உங்களுக்கு உண்டான அந்த மிகப்பெரிய ஒரு அப்டேட்டை ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட போகிறதா தகவல் வந்திருக்குங்க. பொறுத்து நம்ம பார்க்கலாங்க. ஸோ டிஆர்பியில் இந்த தகவல்கள் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஒவ்வொரு நாளுமே கருதப்படுது. ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் மக்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்க நேரத்தில் ஒரு மிகப்பெரிய அப்டேட்டை ரிசல்ட்டை நமக்கு வெளியிட போகிறாங்க. ஸோ பொறுத்து நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு ரிசல்ட்டு நீங்கள் செக் பண்ணணுன்னா இந்த ஜனவரி இறுதிக்குள்ளார, அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பிப்ரவரி முதல் வாரத்தில் ஆசிரியர் தகுதி தேர்வுடைய முடிவுகள் வெளியாகும். ஸோ ஒருவேளை டிலே ஆச்சு அப்படின்னா எலெக்ஷன் டேட் வெளியிட்டாங்கன்னா அதுவும் டிலே ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டுமே கிடையாது, போனஸ் மதிப்பெண்கள் 5லிருந்து 10 மதிப்பெண்கள் வரை வழங்க இருக்காங்க. பொறுத்து நம்ம பார்க்கலாங்க. டிஆர்பியில் இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல கிளிக் பண்ணிச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.